தாக்ஷா த டெட்லி கான்ஸ்பிரசி மூவி ரிவ்யூ இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு தெலுங்கு மூவி, பட் தமிழ் டப்டு வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மூவியோட ஸ்டோரி லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு மர்மமான முறையில் வந்து ஒரு கொலை ஏற்படுது. அது வந்து கொலையா இல்லை சூசைடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து அந்த மாடலில் இருக்குது. அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கதையோட ஹீரோயின் வந்து என்ட்ராகிறாங்க. அவங்க என்ட்ரான டைமில் வந்து அந்த ஊரில் வந்து இன்னும் சில கொலைகள் வந்து ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் யார் இதெல்லாம் கொலை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரைம் மூவி எடுக்கிற அதே டெம்ப்ளேட்டில் தான் இந்த மூவியோட ஸ்டோரியும் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. பட் ஸ்க்ரீன் பிளேலாம் வச்சு கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவியில் வந்து பெரிய மைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணல. அது ஒரு பெரிய மைனஸாக தெரியுது. அதே போல் இவங்க வந்து ஸ்டோரி டைமை வந்து 1.5 ஹார்ஸ்க்கு கொண்டு வரணுன்றதுக்காகவே வந்து சொல்லவும் அந்த ஷார்ட் ஸ்டோரியை கொஞ்சம் லாங்காக லென்த்தனாக சொல்லியிருக்காங்க. டைமிங் கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஆவரேஜான மூவி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மாதிரி இருங்களா? என்னோட பை பை. தேங்க்யூ.